நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஈட்டரேட்டையும் பயங்கரமா கதிங்களங்க வச்சிருக்கு. ஏன்னா ஒரு வீட்ல தனியா வசிக்கக்கூடிய ஒரு பெண் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை வீடியோ எடுத்து அதை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த வீடியோல என்னதான் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அவங்க எதனால இப்படி பாதிக்கப்பட்டு இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்கங்கறத கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த பெண் ஷோபால உட்கார்ந்துகிட்டு டிவியை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல டிவி பாக்குறது ரொம்பவே போர் அடிச்சதுனால அதன் பிறகு பாத்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டிவில தெரியக்கூடிய ரெஃப்ளெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்கள மட்டும் இல்ல அவங்களுக்கு பக்கத்துல ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி அந்த ஒரு டிவில நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்கள தவிர அவங்களுடைய வீட்ல வேற யாருமே இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுதான் இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப டிவியோட ரிஃப்ளெக்ஷன்ல தெரிஞ்ச உருவம் என்னங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. 2017 பிப்ரவரி மாதம் ஒரு ஃபிளைட்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பேசஞ்சர் பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா விண்டோ வழியால வானத்தை பார்த்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல மேகக்கூட்டங்களுக்கு மத்தியில பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பார்த்திருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதை ஒரு போட்டோவும் எடுத்திருக்காங்க. இந்த போட்டோவை பாக்குறப்ப மனிதரோட உருவத்துல சில உருவங்கள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்க மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதை நேர்ல பார்த்து அவங்க பாத்தீங்கன்னா இது மனிதனா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது கூடவே வித்தியாசமா தெரியக்கூடிய அந்த உருவங்கள் பாத்தீங்கன்னா வானத்துல கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே இருந்ததாவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா வர்ஷா டு லண்டன் போறக்கூடிய ஒரு பேசஞ்சர்னால தான் இந்த ஒரு போட்டோ எடுக்கப்பட்டிருக்கு. பொதுவா ஃபிளைட்ல டிராவல் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட பேசஞ்சர் பாத்தீங்கன்னா வானத்துல ஏகப்பட்ட வீடியோக்களோ இல்லனா போட்டோக்களோ எடுத்து பார்த்திருப்போம். ஆனா இந்த ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு டோட்டலா டிஃபரெண்டா இருந்திருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ யூகேல டார்லிங்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பப்புல தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பெண் தன்னுடைய கையில ஏதோ ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல அந்த பொருள் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட கையை விட்டு நழுவுறத நீங்களே பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அந்த பெண் அந்த ஒரு இடத்துல எதற்காக தான் பண்ணுனாங்கங்கிறது தெரியல. ஆனா இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க கண்டிப்பா நடிக்கிறாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ யாரோ ஒருத்தவங்களோட வீட்டுக்கு வெளியில செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா யாரோ ஒருத்தவங்களோட வீட்டுக்கு பின்புறத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷேடோ பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆயிருக்கு. அதே சமயத்துல அந்த ஷேடோ பாக்குறதுக்கு அப்படியே ஒயிட் கலர்ல கிளியரா இருந்திருக்கு. இந்த ஃபுட்டேஜ் பத்தி டைரக்டா சொல்லனா அந்த ஹோம் ஓனர் பாத்தீங்கன்னா இது ஒரு பேய்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ண செஞ்சிருக்காங்க. இது கூடவே இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை சுத்தி ஏகப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதாவும் அதே சமயத்துல வித்தியாசமா இருக்கக்கூடிய பல உருவங்களை மிட் நைட்ல பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க. அவங்க நேர்ல கண்ணால பார்த்தது ஒவ்வொரு காட்சிகளுமே சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் செய்யப்படாட்டியும் இந்த ஒரு காட்சி ரெக்கார்ட் செய்யப்பட்டது அவங்களையே பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கிறதா இந்த ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்த ஏகப்பட்ட பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த சிசிடிவி கேமரால பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பைடர் இருந்திருக்கணும். அந்த ஸ்பைடர் மூவ் ஆகுறப்ப இந்த ஒரு ஃபுட்டேஜ்ல இது நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம்ங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ பிலடெல்பியால 2020 வருஷம் தான் இந்த ஒரு வீடியோவை ரெக்கார்ட் செஞ்சிருக்காங்க. ஏன்னா பட்ட பகல அதுலயும் வானத்துல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு ரொம்ப நேரமா பறந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இதை பாக்குறதுக்கு அப்படியே ஒரு மேக மாதிரி இருந்ததுனால இதை பெருசாவே யாருமே கண்டுக்கல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வித்தியாசமா இருக்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வானத்துல பறந்துகிட்டே இருந்திருக்கு. இது கூடவே இதை மேகத்து கூட கம்பேர் பண்றப்ப ரொம்பவே குறைவான உயரத்துல தான் பறந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஒரு பிளாஸ்டிக் பேக்கா இருக்கலாம்ங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு பிளாஸ்டிக் பேக்கும் இந்த அளவுக்கு நிலையா வானத்துல பறந்துகிட்டே இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. அதே சமயத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எது மூலமாவும் இது உருவாக்கப்பட்டதுங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா பண்ண இன்ஸ்டாகிராம்ல வைரலான இந்த ஒரு வீடியோ உருகணும் நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரியேச்சர் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க வீடியோ எடுத்திருக்காங்க. இது கூடவே இந்த உலகத்துல வாழக்கூடிய எந்த ஒரு கிரியேச்சர் கூடயும் மேட்ச் பண்றப்ப இது பாத்தீங்கன்னா அது மேட்ச் ஆகல. இதனாலவே இந்த உயிரினம் என்னன்னு தெரியாம பயங்கர ஆச்சரியப்பட்டு தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. ஆனா பர்டிகுலரா இந்த வீடியோ எடுத்தவங்க யாருங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. ஏன்னா ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த உயிரினம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு டோட்டலா டிஃபரெண்டா இருந்திருக்கு. இது கூடவே இந்த வீடியோ பார்த்த பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா சயின்டிஸ்டோட ஃபெயிலியர் இன்வென்ஷனால உருவாக்கப்பட்ட உயிரினமா இருக்கலாம்ங்கறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இது என்ன உயிரினம்னு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் செக்யூரிட்டி கேமரால தான் இந்த ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா யாரோ ஒரு பெண் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் மேல ஒரு பவுல் வச்சிருக்காங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த பவுல் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிருக்கு. இதனாலவே அந்த பவுல் எப்படி மூவ் ஆனதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அந்த பவுலை இங்கிட்டும் அங்கிட்டுமா மூவ் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா இந்த பவுல் தன்னாலவே மூவ் ஆகலங்கிறதையும் கணிச்சிருக்காங்க. அதன் பிறகு இதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்காம பாத்தீங்கன்னா கண்டினியூஸா தான் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதே போலதான் ஏதோ ஒரு ஸ்டோர்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த ஒரு ஃபுட்டேஜ் இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா அடுக்கப்பட்ட டஸ்ட்பின் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிருக்கு. அதுலயும் யாரோட அசைவும் இல்லாம தன்னாலவே மூவ் ஆயிருக்கு.